இன்று பல பேரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து, ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபத்திற்கு பதில் காணவில்லையே, என் ஜெபம் உங்களுடைய காதுகளில் எட்டவில்லையா, என் ஜெபம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா, எனக்கு புரியவில்லை, நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி நான் கேட்கணும், இப்படி பதில் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நாம் எல்லோரும், நான் உள்பட. விதிவிலக்கு இல்லை. கேட்டது உடனே கிடைக்கணும் என்பதுதான் நம்முடைய எல்லாம் சிந்தனை, ஆசை. நான் கேட்டால் உடனே கொடுக்கணும். நான் சொன்னது அல்ல, நீங்க தான் சொன்னீங்க. மத்தேயு 7:7 சொன்னது, கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் கேட்டேன் தப்பா? நீங்க தானே சொன்னீங்க. இதுதான் நம்மளுடைய கேள்விகள். அடுத்தது யோவான் நற்செய்தியிலேயே 14ஆம் அதிகாரத்திலேயே 13 14 வசனங்களை எடுத்து சொல்லுகிறோம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும், எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா, எதைய கேட்டாலும் தருவேன்றான். பார்த்தீங்களா? இந்த ஆசையை காட்டினால் நமக்கு எல்லோருக்கும் என்ன நினைப்பு உண்டாகும்? கேட்கறதுலையே ஒரு குறையும் இல்லை. கேட்கறது தான் கேட்குறோம், நல்லா தானே கேட்போமே. ஒரு கார் கேட்கறதா இருந்தா ஒரு மாருதி 800 காரா கேட்பான். எது இருந்தாலும் கார் தானே, என்ன கேட்போம்? விலை உயர்ந்தது கேட்போம். எந்த பொருளாக இருந்தாலும் கேட்கும் பொழுது கேட்கதானே செய்கிறோம். தர்றேன்னு தானே சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குறுதியே அவர் மீற மாட்டார். வாக்குறுதியை மீறுவதற்கு அவர் மனிதனா? வாக்குறுதியை மாறுவதற்கு அவர் மனிதனா? அவர் சொல்லுகிறார், நான் சொன்னால் செய்வேன். சொல்வதுதான் எங்கேயோ கேட்ட ஒரு சினிமா பாணி என்றெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்வது தான் செய்வேன் என்றதெல்லாம் சொல்வதல்ல. அவர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறும். இது நம்முடைய நம்பிக்கை. விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நிறைவேறுகின்றது. ஆனால் நாம் ஐயப்பாடோட கேட்கிறோம், சந்தேகத்தோட கேட்கிறோம். கிடைக்குமா? இந்த மா என்றது வரக்கூடாது. கிடைக்குமா என்று வரவே கூடாது. எப்படி வரணும்? கிடைக்கும் அப்படி என்று அவர் முன்னிலையில் வந்து, நான் கேட்டால் நீங்க தருவீர், நீங்கள் எனக்கு தருவதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அந்த பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு. ஒரு விதை போட்டால் அதற்கு ஒரு காலம் உண்டு, முளைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு செடியாகிறது ஒரு காலம் உண்டு. அதற்காக எவ்வளவு உழைக்கிறோம். ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் அந்த விண்ணப்பத்தை நிறைவேறுவதற்காகவே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கணும். அது ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். அறுவடைக்காக தயார் செய்வதற்கு முன்னையே எத்தனையோ கஷ்டப்பட்டு அதற்கு நீர்ப்பாய்ச்சல் செய்து உரத்தை போட்டு சிறப்பாகவே அறுவடை செய்யும் பொழுது அது 30, 60, 100 அவர் கிடைப்பதாயிருந்தால் ஆண்டவர் சொல்வது என்ன? உங்களை நான் ஆசீர்வதிப்பதில்லை, 30, 60, 100 ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே என்று கேள்வி கேட்கக்கூடிய விதத்தில் செல்லக்கூடாது. நாம் அதற்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறாரா என்பதையே முதலிலே சிந்தித்து பார்க்கணும்.
நமக்கு என்ன தகுதி? நம்ம தகுதி இல்லாதவர்கள் தான். யாராவது நெஞ்ச தொட்டு சொல்ல முடியுமா? குற்றம் இல்லாதவள் யாராவது இருக்கா? குறை இல்லாதவள் யாராவது இருக்கா? கரை இல்லாதவள் யாராவது இருக்கா? பாவம் இல்லாதவள் யாராவது இருக்கா? ஏதேனும் ஒரு பாவத்தின் வழியாக, ஏதேனும் ஒரு கரையின் வழியாக, ஏதேனும் ஒரு குறையின் வழியாக அவர் முன்னிலையில் கேட்டால் நிச்சயமாகவே கிடைக்கவே கிடைக்காது. குறையை நீக்கி நீ வந்தால்தான் உனக்கு நான் தருவேன். ஆமென். இதுதான் நம்மோடு எச்சரிக்கிறார். உன் குறையை நீ நீக்கி என்னிடத்தில் வாரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திருப்பலிக்கு வரும் பொழுது, காணிக்கை அர்ப்பிக்க வரும் பொழுது, உங்களுக்கு யாரோடும் ஏதேனும் விதத்திலேயே காழ்ப்புணர்ச்சியோ மனத்தாங்கல்களோ இருந்தால் நீங்கள் அவரோடு ஐக்கியமாய் இணைந்து அன்பை பகிர்ந்து கொண்டு பிறகு நீ வந்து உம்முடைய காணிக்கைகளை நீ வைக்கும் பொழுது நீ அர்ப்பிக்கின்ற காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமென். நாம் இது செய்கிறோமா? காலையில் வரும் பொழுது எப்படி வந்தோம்? உன்னை பிடி என்ன பிடின்னு அடிச்சு பிடிச்சு வந்து விட்டோம். எத்தனை பாத்திரம் கீழே விழுந்திருக்கும், எத்தனை முறை புலம்பி இருக்கும். நேரத்துக்கு நாம் போனோம். அங்க நேரம் தவறி போனால் ஆசீர்வாதம் குறையும். தெரியுமா? யார்கிட்ட சொல்றது? நமக்கு இடையூறையாக இருந்தால் ஏன் பொறுமையோடு சொல்லக்கூடாது? போற இடத்துக்கு நம்ம என்னத்தை வாங்க போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம்? இரக்கத்தின் தேவனை சந்திக்க செல்லுகின்றோம். அந்த இடத்திலேயே இரக்கம் பெற வேண்டும் என்ற நோக்கம். அந்த இரக்கம் பெறுவதற்காக நாம் இரக்கம் காட்டுகிறேனா? நீ இரக்கம் காட்டினால்தான் நானும் உன்னோடு இரக்கம் காட்டுவேன். நீ அன்பு செலுத்தினால்தான் உன்னோடு நான் அன்பு செலுத்துவேன் என்று சொன்ன அந்த தெய்வம் நம்முடைய விண்ணப்பங்களும் விருப்பங்களும் தேவைகளும் அவருடைய முன்னிலையில் வைக்கும் பொழுது அது அவர் உடனடியாக நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பேராசை, சுயநலம், தன்னலம். அவர் சொல்லுகிறார், சுயநலத்தை விட்டுவிட்டு தன்னலத்தை மறந்து கொண்டு நீ என் அருகிலே வா, அப்பொழுது நீரும் நானும் வழக்காடுவோம் என்றார். வேதம் சொல்லுகிறது, நானும் நீயும் சேர்ந்து வழக்காடலாம். அந்த வழக்காடும் பொழுது அந்த வழக்கிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தாலும், யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் போர் நடந்த பொழுது ஆண்டவர் யாக்கோபே தோல்வி அடைய வேண்டும் என்று சொன்னால் தோல்வி அடைய வைக்கிறார்களாம். ஆனால் யாக்கோபு வெற்றி பெற வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? அவர் சொல்லுகிறார், நீ மனிதனோடு மாத்திரமல்ல தெய்வத்தோடும் போராடி நீ வெற்றி பெற்றதனால் இன்று முதல் பெயர் யாக்கோபு என்றது அல்ல, மாறாகவே இஸ்ரவேல். பிரியமானவரே, நம்மோடு அதுதான் சொல்லுகிறார். நம்மோடு அதுதான் சொல்லுகிறார். உனக்கு எனக்கு ஒரு வழக்கு, அந்த வழக்கில் நீ வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறும் பொழுது என் ஆசீர்வாதம் தானாகவே வரும். எந்த கரங்களும் என்னை தடுக்க முடியாது, எந்த மனமும் என்னை உடைக்க முடியாது. ஏனால் நான் பூர்ண மனதோடு கொடுப்பதற்காக தயாராகி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பாதே என்று சொல்லுகிறார். சக்கரியா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போமா? சக்கரியா இந்த புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திலேயே 8 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், நீங்களும் ஆண்டவரே வார்த்தை படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நேர்மையுடன் நீதி, அங்கே நிறுத்துங்க, நேர்மையுடன் நீதி வழங்குங்கள் என்று சொல்லுகிறார். நம் அருகிலே வந்து ஒரு உதவி கேட்கக்கூடியவர் நம் அருகிலே வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, நான் அதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உதவி எனக்கு தேவை. உங்களுடைய நீதியின் படியாகவே ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதன் அடிப்படையிலேயே தகுதி உள்ளவருக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தகுதி வேணும் பிரியமானவரே, கேட்பதில் தகுதி வேணும்,
பெற்றுக்கொள்வதில் தகுதி வேணும். சான்றுகளை பெறும் பொழுது தகுதி உள்ளவன் மட்டும்தான் சான்றை வாங்க முடியும். பள்ளியிலேயே படிக்கும் பொழுது முதல் மாணவனாக மாணவியாக வரும் பொழுதுக்கு அதுக்கு தகுதி வேணும். அந்த தகுதி அடிப்படையிலே அவர்களுக்கு சான்றுகள் வழங்கப்படுகிறது. பிரியமானவரே, ஆண்டவருடைய முன்னிலையிலும் நாம் ஒரு மாணவனும் மாணவியுமாய் இருக்கணும். நல்ல மாணவனாய் இருக்கணும், நல்ல மாணவியாய் இருக்கணும், கீழ்ப்பிடிந்தவனாய் இருக்கணும், கடவுளுக்கு ஏற்றபடியாக இருக்கணும், கடவுளோடு சேர்ந்து நடக்கணும், கடவுளோட வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கணும், கடவுளோட சட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. ஒருவருக்கொருவர் அன்பும் ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள் என்றார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய நாற்காலியை கொஞ்சம் தள்ளி போட்ட முகம் கோணலாய் போகின்ற நாம், எங்கே அன்பு, எங்கே இரக்கம், அது அங்க போடாதே, இது இங்க போடாதே, இது இங்க உட்காராதே, அங்க உட்காராதே என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே நம்முடைய மனம். உட்கார்ந்தா என்ன? உட்கார போறவங்க கேட்பாங்க, நாங்க உட்கார்ந்தா என்ன? விட்டு கொடுக்கக்கூடிய மனம் யாருக்கு இருக்காது. ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் அது சொல்லி இருக்கலாம். ஆனாலும் அந்த காரணத்தை அவர்களிடத்தில் சொல்லி அது தெளிவுபடுத்தின பிறகு அது பிரகாரமாகவே அவர் போனால் பிரச்சனை இருக்காது. ஆண்டவரும் அந்த வழக்காடலில் சொல்லுவது அதுதான். உனக்கும் எனக்கும் உள்ள உறவு, எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு, அதிலேயே நீ செய்திருக்கக்கூடிய காரியங்களையும் நான் சொல்லிருக்கக்கூடிய காரியங்களையும் ஒன்றுக்கொன்றாக இணைத்து கொண்டு நாம் சரி பார்த்து கொள்ளலாம். நீ தான் வெற்றி பெற்றால் யாக்கோபை பேரு மாற்றியது போல உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பாகவே ஆசீர்வதிப்பேன், தங்கு தடையின்றி உன்னை ஆசீர்வதிப்பேன், குறையின்றி ஆசீர்வதிப்பேன், நிறைவாகவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. பார்த்தீங்களா? அது இன்று வாசிங்க. ஒடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற, யார் ஒடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? கைம்பெண்கள், அனாதைகள், அந்நியர்கள். அந்நியர்கள் சொல்வது யாரு? கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நல்ல தன்மை உள்ளவர்கள் இருக்கலாம், நல்லவர்கள் இருக்கலாம். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒருவேளை அவர் சொல்வார், எனக்கு கடவுள் இல்லை, சொர்க்கமும் நரகமும் இந்த மண்ணில் தான் இருக்கிறது, அதை நான் நம்புகிறவன். ஏதோ ஒரு சக்தி, நீங்கள் கடவுள் என்று சொல்லுகிறோம், நான் கடவுள் என்று சொல்வதில்லை. சூரியனுக்கு ஒரு சக்தி உண்டு, நிலவுக்கு ஒரு சக்தி உண்டு, அதெல்லாம் தெய்வம் என்று சொல்வது நான் இல்லை. ஆனால் நிலவையும் தெய்வம் என்று சொல்லக்கூடியவனும், சூரியனே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர்களும் இங்கே உண்டு. கடவுள் சொல்லுகிறார், எல்லா படைப்புகளும் என் படைப்புகள், அத்தனையும் நன்றாக இருந்தது. ஆமென். கெட்டது எதையும் அவர் படைக்கவில்லை, எல்லாம் நன்றாகவே இருந்ததாக அவர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்திலேயே, என்னுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய நேரத்திலேயே உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்குள்ளே வாருங்கள் என்றார். அந்த தூய்மைக்கு விரோதமாய் இருக்கிறது தான் இப்போது படித்த வசனங்கள். கைம்பெண்ணை நீங்கள் எப்படி நடத்துகின்றது என்றார், அனாதைகளை எப்படி நடத்துகின்ற என்றார். இன்னும் சொல்ல போறது, அந்நியரை நீங்கள், ஏழைகளை நீங்கள் எப்படி நடத்துகின்றார் என்றார். நம்முடைய நடைமுறைகளை கணக்கில் எடுத்துதான் அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நாம் ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோட சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடுவோம், மனசாட்சியோடு பேசுவோம். நான் உண்மையாகவே விண்ணப்பித்திருக்கக்கூடிய விண்ணப்பம் கிடைப்பதற்கு அர்ஹதை உள்ளவனாய் இருக்கிறேனா, அர்ஹதை உள்ளவளாய் இருக்கிறேனா என்று மனசாட்சியோடு பேசுங்க. அந்த மனசாட்சி சொல்லும். ஒன்று ஆம் என்று சொல்லும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லும். இயேசு பிரான் சொன்னார், ஆம் என்றால் நாம், இல்லை என்றால் இல்லை, இரண்டுக்கு மேல் ஒன்றும் இல்லை.
அந்த மனசாட்சியோட பேசிப்பார். அந்த மனசாட்சி சொல்லும், நீங்கள் அதுக்கு தகுதி உள்ளவர் அல்ல, தகுதி உள்ளவர் அல்ல. தகுதி உள்ளவராய் மாற்றுவதற்காகவே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்மை நோக்கி கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. உங்களுள் எவரும் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனத்தாலும், பார்த்தீங்களா சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் சகோதரனும் சகோதரியும் இருந்தால் இதுவரையிலும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்றது ஒரு மறு சிந்தனை செய்வது நல்லது. என் சகோதரனோடு நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், என் சகோதரியோடு நான் எப்படி நடந்து கொண்டுள்ளேன், அவையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இப்போ நான் உணர்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாராவது இருந்தால், ஆம் நான் தவறு செய்து விட்டேன். சீடர்கள் ஒருவர் சொன்னார், ஆம் நான் தவறு செய்து விட்டேன். அவர் கதறி அழுதார், கண்ணீர் சிந்தினார். அவருக்கு கொடுத்த பரிசு என்ன? விண்ணகத்தின் திறவுகோல். அவர் முன்னே சொன்னது ஒன்று மறக்கக்கூடாது. விண்ணகத்துக்கு ஏறி செல்வதற்கு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவரை தவிர வேற யாரும் ஏறி செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், விண்ணகத்தின் திறவுகோலையே உன் கரங்களிலே நான் ஒப்படைக்கின்றேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது? தான் மனம் வருந்தினார், நொந்தார், செய்த ஒரே குற்றம், உனக்காகவே உயிரே கொடுப்பேன் என்று சொன்னவர் ஒரே நாவாலே நரம்பில்லாத நாவு என்று சொல்லும். வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, நரம்புக்கு நாவுக்கு நரம்பே இல்லை. நான் அப்படிதான் நான் படித்தேன். முன்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நாவில் நரம்பு இருந்தால் தானே அது வளையும். ஆனால் வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு நாவுக்கு நரம்பே இல்லை. நான் அதை நம்புறேன். சயின்ஸ் நான் நம்பல. ஆமென். சயின்ஸ் பிரகாரம் நான் போகவில்லை. வேத புஸ்தக பிரகாரம் நாக்குக்கு நாவுக்கு நரம்பு இல்லை என்று சொன்னார். அதனாலேயே ஆண்டவரை போற்றுவதும் ஆண்டவரை தூற்றுவதும் அதே நாவாலே. ஆலயத்துக்குள்ள வந்தால் ஆண்டவரை போற்றுகிறோம், ஆலயத்துக்கு வெளியே போனால் அதே நாவாலேயே யாரை தூற்றுகிறது? சகோதரனையும் சகோதரியையும் தூற்றுகிறோம், பெற்றோர்களை தூற்றுகிறோம், பிள்ளைகளை தூற்றுகிறோம், அயலாரை தூற்றுகிறோம், நண்பர்களை தூற்றுகிறோம். ஒரே நாவு. எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? போலியானது. ஆண்டவருடைய முன்னிலையில் வரும்பொழுது மட்டும் நாடகம், ஒரு டிராமா. நான் நல்லவன், நான் நல்லவன். அவருக்கு தெரியாதா? என் கண்கள் உங்களையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். கழுகு கண்கள் போலவே, ஆகாயத்தில் பறக்கக்கூடிய கழுகினுடைய கண்ணு பூமியில் இருக்கக்கூடிய சிறு கோழி குஞ்சியை கூடும் கண்ணுக்கு தெரியும். அவ்வளவும் சக்தி வாய்ந்த கண். அதை விட கோடி 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 சக்தி உள்ள கண்ணு ஆண்டவருடையது. அவர் சொல்கிறார், நான் அங்கிருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா சொல்லுவோம். காரணம், அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ நடப்பதும் வருவதும், நீ படப்பதும் கிடப்பதும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் செயல்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உன் சொல்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
அவரை மட்டும் நீ ஏமாற்றவே முடியாது. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், ஏமாந்தும் போகலாம், ஏமாந்தும் போகலாம். பிரியமானவரே, மனிதன் மனிதனை ஏமாற்றுகிறோம், மனிதன் மனிதனே ஏமாற்றுகிறோம். கடவுள் யாரையும் ஏமாற்றுவதில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுத்த மறுத்தார்கள். இறுகிய மனத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். தங்கள் காதுகள் பொத்திக் கொண்டார்கள். படைகளின் ஆண்டவர் ஆவியால் முன்னாலேயே இறைவாக்கினர் வாயிலாக அனுப்பி தந்த திருச்சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்டு விடாதபடி பாறையை போல் பார்த்தீங்களா? அப்பொழுதும் என் இதயத்தை நான் பாறை போல ஆக்கினேன்னு யாராவது சொல்றாங்களா? வேதத்திலேயே எனக்கு சம்பந்தம் இல்லை, என் இதயம் தூய்மையானது, என் இதயம் பசுமை வாய்ந்தது, என் இதயம் கடவுள் அப்படியே வந்து உட்காரக்கூடிய விதத்திலே என் நாற்காலி போலவே அவருக்கு பஞ்சு மெத்த போல வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த தெய்வம் சொல்லுகிறது, பாறை போல உன்னுடைய இதயம், கடின இதயம் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்லவில்லையா? கல்லாலான உங்க இதயத்தையே எடுத்து நாட்டி சதையாலான ஒரு இதயத்தை நான் உங்களிலே. அது யாராவது கேட்கிறாரா? நம்ம யாராவது கேட்கிறோமா? நம்மை ஒத்துக்கொள்வதில்லை. எப்பவுமே நம்முடைய குறைகளை நம்மை பார்த்து அது மற்றவர்களுக்கு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இதயம் கல்லாய் இருக்கிறது, உன் இதயம் பாறையாய் இருக்கிறது, உன் இதயம் கடினமாய் இருக்கிறது, நீ அதையே பசுமை வாய்ந்ததாக மாற்றிக்கொள்ளு. அந்த கடினத்தை நீ மாற்றிக்கொள்ளு என்றார். அப்பொழுதுதான் நான் அங்கே வர முடியும். அப்பொழுதுதான் உன்னுடைய ஆதங்கங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் விருப்பங்களுக்கும் பதிலையே நான் தர முடியும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு திருமுகத்திலேயே 4ஆம் அதிகாரத்திலேயே 3ஆம் வசனத்திலேயே நம்ம படிச்சு பார்ப்போம். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம். நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை என்று கேட்கிறார். நீங்க கேட்கிறீங்க, நீங்கன்றதில்லை, நாம் கேட்கிறோம், ஏன் அடையவில்லை? அதுக்கு பதில் என்ன சொல்றார்? ஏனெனில் நாங்கள் தீய, இப்பதாங்க நம்ம புத்தி வந்திருக்கிறோம், நமக்கு அறிவு வந்திருக்கிறோம், நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சாலமன் ஞானத்தை கேட்டார். சாலமன் அரசர் கேட்டது என்ன? ஞானம். ஆண்டவரே, உம் வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக, உம்மை நான் ஏற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்காக என்னில் இருக்கிற குறையை நீக்கி அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தால், அந்த ஞானம் வழியாக ஞானத்தை பெற்ற பிறகு என் பயணத்தை பார், என் படிப்பினைகளை பார் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே நாம் இப்போது ஞானத்தையே பெற்றுவிட்டோம். இப்போ நம்ம படிக்கின்றது சரியாக இருக்கிறது. படிங்க. ஏனெனில் நாங்கள் தீய எண்ணங்களோட கேட்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாக்கோபு திருமுகத்திலே திட்ட தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கிறது.
நாம் கேட்க வேண்டிய முறை நமக்கு இல்லை. அந்த முறையை தவறிவிட்டோம். அதனால்தான் நம் ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு கால தாமதம் ஏற்படுகிறது. ஆண்டவரே, உன் சித்தம் நிறைவேறட்டும் என்று சிலுவையிலே கிடந்து அவர் அழுது புலம்பிய பொழுது கூட, அந்த வேதனை பெற்ற பொழுது கூட, அந்த 3 ஆணிகளிலே தொங்கி கிடந்து 3 மணி நேரம் அவர் துடித்த பொழுது கூட நமக்காக தான் அவர் அழுதார், நமக்காக தான் அவர் துடித்தார். அவர் சொல்லுகிறார், தந்தையே, உம்முடைய விருப்பம் அப்படியோ நிறைவேறுவதற்காகவே நான் உம் கரங்களிலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். நாமளும் அதை சொல்ல முடியுமா? ஆண்டவரை, விண்ணப்பத்தை நான் வைத்திருக்கிறேன், விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன், என் வேண்டுகோளை நான் உம்முடைய காலடியில் வைத்திருக்கிறேன். நீ எப்போ உம் மனம் இறங்கி எனக்கு தருகிறதோ அதுவரையிலும் நான் பொறுமையோட காத்திருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த நூடில் கதை தான் அது, மாகி நூடில் கதை தான். குழந்தை பசியோட வரும் பள்ளிக்கூடத்தில் இருந்து, அம்மா அம்மா பசிக்குது. இப்பெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஐ ஆம் ஹங்கிரி. உடனே அந்த அம்மா ஆங்கிலத்திலே பதில் சொல்லணும், 2 minutes 2 minutes. அந்த குழந்தையின் கடிகாரத்திலே பார்ப்போம் 2 minutes எப்போ ஆகுது என்று. கடாயிலே தண்ணி மொத்தமாக வச்சா அது கொதிக்காது. 3 ஸ்டவ் வச்சுருப்பீங்க, 3 பர்னர் வச்சுருப்பீங்க. அந்த 3லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வைப்பீங்க. உடனே கொதிக்கணும் இல்லையா? 1 நிமிஷத்தில் கொதிக்கிறது, 20 செகண்டில் கொதிக்குது. சகோதரி சொல்றாங்க, அனுபவ ரீதியாக சொல்றாங்க அப்படின்னாங்க. எனக்கு அனுபவம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், தவறு இல்லையே. அந்த அம்மாவுக்கு அந்த புத்தி இருக்கு. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த குழந்தைக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், 2 நிமிடத்துக்குள்ளே உனக்கு உணவு தயார் என்று சொல்லி அந்த 2 நிமிடத்தையே காக்க வேண்டும், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த தெய்வத்திற்கு அந்த தாயினுடையோட அதிகமான அக்கறை இல்லையா? அந்த தாயோடு அதிகமான அக்கறை இந்த தெய்வத்துக்கு இல்லையா? ஏன் நம்ப மாட்டீங்க? ஏன் விசுவசிக்க மாட்டீங்க? உடனே வேணும், உடனே வேணும், உடனே வேணும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய குறைகளை நினைத்து பார்க்க வேண்டாமா? நம் கரம் சுத்தமாயிருக்கா? நம் கரம் சுத்தமாயிருக்கா? கரம் கழுகி கொண்டு வந்திருக்கா? இந்த கை கழுகி இருக்கா? கழுகில்லை. அழுக்கோட வந்து உணவுக்கு முன்னால் உட்காரும் போது அந்த தாய் சொல்லும், கை கழுகிட்டு வந்து சாப்பிடு என்றார். அதை ஆண்டவர் சொல்வது, உன் கரத்தை சுத்தப்படுத்தி நீ வா, உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி நீ வா, அப்பொழுது நீ பெற்றுக் கொள்ளுவீர் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கின் புத்தகத்திலேயே 55ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் திட்ட தெளிவாகவே வெளிப்படுத்துகிறது. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் அல்ல. அப்புறம் என்ன? அப்புறம் என்னையா அப்ப சொன்னது? இதுக்கு முன்னே 2 வாசனம் சொன்னீங்க, மத்தேயு 7:7, யோவான் 14:14 சொன்னீங்களே. இப்ப ஏயா இப்படி சொல்றீங்க? என் எண்ணங்கள் அல்ல உங்க எண்ணங்கள் என்று சொல்றீங்களே. நாங்க யார்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்ட நாங்க அழுவேன்? எந்த வாசலை நாங்க தட்டுவேன்? கேட்போம் இல்லையா? இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, உங்க எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் சிந்தனைகள் என் சிந்தனைகள் அல்ல, மாறாக என்ன எடுத்து வசனமாக மண்ணுலகில் வழிமுறைகள் என்று சொல்லுகிறார். என் வழிமுறைகள், பிரியமானவரே,
நம்முடைய வழிமுறைகள் எல்லாம் வேறையாய் இருக்கிறது. எண்ணங்கள் வேறையாய் இருக்கிறது போலவே வழிமுறைகளும் வேறையாய் இருக்கிறது. வழிமுறைகளுக்கு நான் செல்லவில்லை. அது சொன்ன கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சம்பவம், ஒரு கிறிஸ்துவ சகோதரி. அந்த கிறிஸ்துவ சகோதரி ஆலயத்திலேயே உண்டியில் எடுக்கக்கூடியவர், ஆலயத்தில் காணிக்கை எடுக்கக்கூடியவர். அந்த சகோதரி ஜெபமாலை சொல்லக்கூடியவர், மாலை நேரத்தில் ஜெபமாலை சொல்லக்கூடியவர். பெண்கள் குழுவுக்கு அவர் தலைவியாக இருக்கிறார். ஆலயத்தில் எந்த வழிபாடுகள் நடந்தாலும் அதில் முன்னணி வீராங்கனையாக நிற்பாள், ஜான்சி ராணி மாதிரியே. அந்த குரு கமாண்டிங் பண்ண மாட்டாங்க, எல்லாம் அம்மா தான். அங்கே நில்லு, இங்கே நில்லு, அங்கே போ, இங்கே போ, அங்கே வா, அதை இடு, இது இடு, அதை இடு. பாவம் குரு, குருவானவர் என்னை விட அவள் தான் குருவாக இருக்கிற யோகியதை. நான் இது சொன்னானாக்கா உண்டியல் யாரும் ஒன்றும் போட மாட்டான். அதனால் அவளே சொல்லிட்டு போகட்டும், அந்த பாவத்தை எல்லாம் அவளே சுமந்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு அந்த குரு நினைச்சிருக்கலாம். நான் ஏன் சொல்ல வரேன்னு தெரியுமா? சும்மா சொல்லலை. ஒரு நாள் நான் சந்தைக்கு போய் கொண்டிருந்தேன். இடம் நான் சொல்ல மாட்டேன், பேரு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் யூடியூப் வழியாகவே புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு முருகன் கோயிலிலே பூசை நடக்கிறது. மக்கள் வரிசையாக நிற்கிறார்கள். அந்த பூசாரி உள்ளே அந்த சாமிக்கு முன்னாடி தீபம் காமிச்சு மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் எப்படி பார்த்தீங்க என்று. எனக்கு தெரியும் நீங்கள் சாதாரணமான ஆளுகள் கிடையாது. நான் அந்த அம்மாவை அங்கே பார்த்த பிறகு எனக்கு கையும் வரல, காலும் வரல. நான் வண்டி அங்கே நிறுத்தி விட்டேன். ஸ்கூட்ரு, எனக்கு ஒரு ஓட்ட ஸ்கூட்ரு இருக்குது, அதை அங்கே நிறுத்தி விட்டேன். ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு நானும் போய் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்தேன். அந்த அம்மா கையில் ஒரு தட்டு, ஒரு சில்வர் தட்டு, அதுலேயே ஒரு தேங்காய், 2 வெத்தலை, ஒரு வாழைப்பழம், ஒரு கற்பூரம். கற்பூரம்னா கற்பூர வாழை இல்லை, அந்த பற்ற வைக்கிறான் பாரு, என்னம்மா தெரியுமா? அது வச்சிருந்தா வெள்ளையா இருக்கு, ஒரு கல், வெள்ளை கல் மாதிரி இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளுக்கிற சாமியார் வெளியே வந்து அந்த தீபத்தை எடுத்து கொண்டு வரும்பொழுது அந்த தீபத்தையிலிருந்து இவர் பற்ற வைக்கிறாங்க எல்லோரும். அப்புறம் அவர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் வாங்கிக்கிறார். வாங்கி அவர் உள்ளுக்குள்ள கொண்டு என்ன பண்ணுறேன்ற எனக்கு தெரியாது. தட்டில் காசு வச்சுருந்தா அவர் எடுக்கிறாருன்னு தெரியல. ஆனால் இந்த அம்மாவும் அது கொடுத்து அதை வாங்கிக்கிட்டு வெளியே வரும்போது நேர பார்த்தபோது யாரை பார்த்தேன்? என்னை பார்த்தா. நீங்களுமா? ஆமா, நான் வந்தது உன்னை பார்த்த பிறகு நீ என்ன பண்ணுறேன்றது பார்க்கறதுக்காகவே. எல்லாம் நான் கேமராவில் வாழ்த்திருக்கிறேன்றான், செல்ஃபோனிலே எல்லாத்தையும் எடுத்திருக்கிறேன். ஐயா உங்கள் காலில் விழுந்துடுறேன், அந்த செல்ஃபோனில் இருக்கிறது நீங்கள் அழிச்சு விடுங்க, தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இத்தனை பேர்ட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லாமல் இருக்க முடியுமா? அடுத்த நாள் தேவாலயத்துக்கு வந்தால் ஜெபமாலை சொல்வதற்கு 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30க்கு திருப்பலி, 6 மணிக்கு
உட்கார்ந்துருந்தோம். நானும் அன்னைக்கு 6 மணிக்கு போயிருந்தேன். திட்டமிட்டே போனேன். என்னை பார்த்த உடனே ஓடியே போயிட்டான். எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இறங்கினேன். துரத்தினேன். எங்கே போகிறீங்க? நான் ஜெபமாலை சொன்னால் சரியாகாது, நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் போனாதான் நான் சொல்ல முடியும். நான் போய் நீ இந்த கோவிலில் வரவே முடியாது, நான் இந்த கோவிலில் வருவேன். இறுதியில் அந்த அம்மா ஒரு வழிக்கு வந்தால், சத்தியமா இன்று முதல் குடிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே, குடிகாரன் சொல்லுவார் இல்லையா, குடிகாரன் என்ன சொல்லுவான்? இன்று முதல் நான் குடிக்க மாட்டேன். அந்த மனைவிமாருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற மனைவிக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? சந்தோஷத்தினாலே அன்னைக்கு கறி மீன் எல்லாம் செஞ்சு கொடுப்பான், சிக்கன் 65 செஞ்சு கொடுப்பான், மீன் பொரியல் நல்லா வறுத்து கொடுப்பான். நேரில் குடிக்க மாட்டான்ல அப்படின்னு. இன்றையில இருந்து தானே குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி இருந்தா நல்லா இருக்கும். அவர் சொன்னது என்ன? இன்று முதல். சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டான், இன்று முடிந்து விட்டது. அப்புறம் நாளைக்கு, நாளை கதை, குடிகாரன் பேச்சு. ஆஹா, எவ்வளவு அருமையான வார்த்தை சொன்ன. தேவ வசனத்தை கேட்டா சொல்லுவார்களா? சொல்லுவார்களா? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்றதுக்கு வேத வசனம் அப்பாட. ஆண்டவரை பற்றி ஒன்று கேட்டுப்பாரு, ஆண்டவருடைய அவருடைய செயல்களை பற்றி கேட்டுப்பாரு. இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சியா. எல்லா வெள்ளிக்கிழமையும் கேட்குறோம், எந்த கோவிலுக்கு போனாலும் கேட்குறோம், இது மட்டும் புதுசா? இப்படி நாம் கேட்கக்கூடியதையும் அந்த காதுகளில் எட்டாத விதத்திலேயே நம்முடைய இதயத்தையே கல்லாய் மாற்றுகிறார்கள். இப்ப புரிஞ்சுதா? கல்லு, இதயம் கல் என்று சொன்னது, பாறை என்று சொன்னது புரிஞ்சுதா? நம்முடைய இதயம் பாறை என்று சொல்லுகிறார். சக்கேரிய புத்தகத்தில் சொல்லவில்லையா? பாறை. பிரியமானவரே, இந்த இடத்துல 55:8 சொன்னது பிரகாரம் நாம் வாசித்து முடித்த பிறகு ஏசியா 54:7-8 வசனத்தை பார்ப்போம். நொடிப்பொழுதிலேயே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால். என்ன பேரிரக்கம்? ஆண்டவரே இரக்கத்தின் தந்தையே, இரக்கத்தையே இந்த பூமியிலேயே முதல் அறிவித்தவர் அவர். அன்பு என்கிறது இந்த பூமியிலேயே அறிவித்தவர் அவர். இதற்கு முன்பே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அன்பு என்றது தெரியவே தெரியாது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அப்படி என்று இருந்த அந்த உலகத்திலேயே ஒரு கன்னத்தை அறைந்தால் மறுகன்னத்தையே காட்டு என்றார். பெரும்பாலும் பேரும் கன்னத்தில் அடி வாங்கியவர்கள். எந்த கன்னத்தில் வாங்கியிருப்பார்? சுத்த போய். வலது கையால் அடிச்சான எந்த கன்னத்தில் விழும்? அப்ப இருக்கக்கூடியவர்களிலேயே, இங்கே இருக்கக்கூடியவர்களிலே எத்தனை பேர் இடது கன்னத்திலே அடி வாங்கி வலது கன்னத்தை காட்டியிருக்கிறீங்க? காட்டியிருக்க மாட்டா. நான் உள்பட கட்டை இருக்கான்னு பார்ப்போம், அரக்கல் இருக்கான்னு பார்ப்போம். கட்டையால் அடிப்பேன் உன்னை என்றான், கிடைக்கலன்னா சொம்பால் அடிப்பேன் என்றான். கைக்கு கிடைச்சது தூக்கினா அடிச்சவரு காணாம போய்விடும். ஓடிவிடுமா? ஓடிவிடாதா? பிரியமானவரே, ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். அர்ப்பணம். அர்ப்பணம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகின்றோம். கேட்கும் பொழுது அது பாறையான இதயத்தோட கேட்காமல்
சமர்ப்பண புத்தியோடு கேட்கணும் என்று சொல்லுகிறார். அர்ப்பண புத்தியோடு கேட்கணும் என்றார், இரக்கத்தோடு கேட்கணும் என்றார், அன்போடு கேட்கணும் என்றார். ஆனால் ஆண்டவரோட முன்னிலையில் வந்து நம்ம கேட்பது என்ன? உண்டு உண்டு உனக்கு வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன், இன்னைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு நான் வரமாட்டேன். இன்று நான் கேட்பது எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா நாளைக்கு நான் வர மாட்டேன். கேட்டதா? புரிஞ்சுதா? அதனால் நான் போறதுக்குள்ளவே அங்கே அது நடக்கணும். என்னன்னுள்ளது, நான் ஒருத்தனோட சண்டை போட்டு வந்திருக்கிறேன், ஒருத்தியோட சண்டை போட்டு வந்திருக்கிறேன், என் மாமியார் சண்டை போட்டு வந்திருக்கிறேன், என் நாத்தனாரோட சண்டை போட்டு வந்திருக்கிறேன், என் வீட்டுக்காரோட சண்டை போட்டு வந்திருக்கிறேன். நான் போறதுக்குள்ளவே அடிபடணும். ஏதேனும் ஒரு அடையாளம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். கீழே விழுந்து முட்டி ஒடிஞ்சு போனாலும் பரவாயில்லை, கீழே விழுந்து கை ஒடிஞ்சு போனாலும் பரவாயில்லை, நான் அங்கே போகும் பொழுது எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அப்போ நான் நம்புவேன். நான் வரும்பொழுது அந்த மாமியாரனுடைய அந்த தீட்ட, அந்த மாமியாரனுடைய சண்டை, அந்த நாத்தனாருடைய தீட்டு என்னை கிண்டலும் கேலியுமாக, அல்லது சகோதரனோ அல்லது வேறு ஏதேனும் வழியில் வரக்கூடிய நேரத்தில் வேற ஒருவரோ நமக்கு எதிராக ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் அந்த இடத்துல பழி வாங்குவதற்காகவே இல்லை, ஆனால் ஆண்டவரோட முன்னிலையில் வந்து பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேண்டுகிறோம். அது நடக்குமா? அதுக்கு பதில் கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரை தீட்டுப்படுத்துவதற்கும் ஒருவரை அழிப்பதற்கும் ஒருவரை ஒழிப்பதற்கும் நீ வேண்டினால் அந்த வேண்டுதலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மன்னியும். அவர்களை நீ மன்னிக்கும் பொழுது அந்த மன்னிப்பின் வாயிலாகவே நீரும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை எதிரிக்காகவே நீ ஜெபிக்கணும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்? யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? இரக்கம் கேட்கக்கூடியவர்களை இரக்கம் காட்டணும், பரிவு காட்ட வேண்டிய இடத்திலேயே பரிவு காட்டணும். தான தர்மத்தின் மூலமாக ஒருவருடைய பசியை தீர்க்க முடிந்தால், அதுக்கு உதவ முடிந்தால் உதவணும். ஆண்டவர் சொன்னார், தாகமாயிருந்தேன், நான் பசியாயிருந்தேன், நான் உடைய இல்லாமல் இருந்தேன், எப்பையா நீ இதெல்லாம் இருந்தேன் என்று கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்? சிந்தம் சிறு ஒருவருக்கு நீர் இது செய்திருந்தால் எனக்கே செய்யாது. கையில் சில்லறை இருந்தாலும் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர் வழியாகவே நம்ம கடந்து வந்தாலும் பெருமையாக நம்ம சொல்லும், சில்லறை இல்லையா? சில்லறை இல்லை. கையிலே பையிலே சில்லறை இருக்கும், ஆனால் எடுத்து போன மனம் இல்லை. அந்த மனம் இல்லாத காரணத்தினாலேயே ஒரு சாக்கு போக்கு என்ன சொல்லுகிறோம்? முடிந்து விட்டது. பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஆம் பெரிய தர்மசாலி, எவ்வளோ இரக்கம் உள்ளவர், இருந்திருந்தா கொடுப்பாங்க. அடுத்து அவங்க கூட சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சில்லறை இல்லையா, அதனால் வந்து கொடுக்கல. எவ்வளோமா வச்சிருக்கிற, எவ்வளோமா வச்சிருக்கிற கேட்டா பதில் சொல்லுமா? அந்த பிச்சைக்காரன் கேட்கிறான்னு நினைச்சுக்க, நீ எவ்வளோமா வச்சிருக்கிற? சில்லறை நான் தர்றேன், சில்லறை நான் தரேன்னு சொன்னா கொடுப்பாரா? கொடுப்பாங்களா? இதுதான் நம்முடைய மனம். இந்த மனதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாறை என்று சொல்லுகிறார். பாறை, கடினமான இதயம் என்று சொல்லுகிறார். இந்த கடினமான இதயத்தோடு ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து நான் மட்டும் நன்றாக இருக்கணும்,
என் குடும்பம் நன்றாக இருக்கணும், என் மகன் நன்றாக இருக்கணும், என் மகள் நன்றாக இருக்கணும், என் கணவன் நன்றாக இருக்கணும், என் மனைவி நன்றாக இருக்கணும். எனக்கு மட்டும்தான் எல்லாவரை விட நான் நன்றாக இருக்கணும். எல்லாவரை விட அப்படின்னா அம்பானியோட நன்றாக இருக்க போறீங்க, ரிலையன்ஸ் அவரோட நன்றாக இருக்க போறீங்க, அதானியோட நன்றாக இருக்க போறீங்க. ஆஃப்டர் ஆல் என்ன நம்ம கேட்க போறோம்? யாக்கோபு திருமுகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன? திருமுகத்தில் சொல்லப்பட்டது, உண்ண உணவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் இருந்தாலே போதும் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்திலேயே நாம் அதற்கு மேலே கேட்டால் என்ன? உண்ண உணவும் தெரிகிறேன், உடுக்க உடையும் உனக்கு கொடுக்கிறேன், படுக்க இடமும் உனக்கு கொடுக்கிறேன். இதற்கு மேல் இந்த பூமியில் உனக்கு என்ன வேண்டும்? அதற்கு மேல் நீ ஆசைப்படுவது எல்லாமே பாவமாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் சாப்பிட்டதற்காகவே அவரை சொன்னார் பெருந்தீனி என்று சொன்னார். யோவான் சாப்பிடவே இல்லை, அவன் வெட்டுக்களையும் தேனுமாக சாப்பிட்டான். அவனை வேறொன்று விதத்திலே சொன்னார், பைத்தியக்காரன் என்று சொன்னார். இயேசுவே அவர் பெருந்தீனி என்றார். நம்ம என்னன்னு சொல்லணும்? நம்ம என்னன்னு சொல்லணும்? பேராசை பிடித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாமா? பேராசை பிடித்தவர்கள், அளவுக்கு மீறி. எனக்கு தெரிஞ்ச ஒருவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் அவர் வீட்டுக்கு சென்றேன். அப்பொழுது என்னை அழைத்தது அந்த வீட்டில் ஒரு ஜெபம் செய்வதற்காக. ஜெபம் முடிஞ்ச உடனேயே நான் உங்களை கொண்டு விடுகிறேன் என்றார். நான் ஸ்கூட்டரில் வந்திருக்கிறேன் அப்படின்றான். இல்லை, நான் கொஞ்சம் தூரம் வர்றேன் உங்கள் கூட அப்படின்னு. அந்த அம்மா கிட்ட ஒரு சட்டை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறார். என்னது? ஒரு சட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. என்ன சட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாங்க? என்ன சட்டை எடுத்துகிட்டு வரணும்னு கேட்குறாங்க. என்னப்பா என்ன சட்டை எடுத்துகிட்டு வரணும்னு கேட்குறேன். ஒரு சட்டைம்மா அப்படின்னா 60 சட்டை வச்சுருக்காங்கங்க. எத்தனை சட்டை? 60 சட்டை வச்சுருக்காங்களா? 6 மாதத்துக்கு ஒரு முறை துவைப்பாங்களா? இன்னைக்கு போட்ட சட்டை 60 நாள் கழிச்சு தான் போடுவார். சொன்ன புரிஞ்சுதா? அன்னைக்கு ஒரு நாள் போடுவார். அப்போ எத்தனை வாட்டி போட்டிருப்பான்? இதெல்லாம் அவர் சொன்ன கதையை தான் சொல்கிறேன். 2 தடவை போடுவார், அதுக்கப்புறம் துவைக்க போயிடுவார். ஏங்க சின்ன விஷயத்துக்கு போய் சண்டை எல்லாம் போடுறீங்கன்னு? யார் துவைக்கிறது? போதான் சட்டை போட்டுட்டு வாங்களேன்னு. ஒரு சட்டை ஒரு நாளைக்கு போட்டால் அடுத்த 2 மாதம் கழிச்சு தான் போடணும். 2வது போட்டால் உடனே துவைக்க வேண்டியிருக்கும். யார் துவைக்கிறது? அவங்க துவைப்பாங்களா? அவங்களா? நான் தாங்க துவைக்கணும். யாரு? இது அந்த வீட்டினோட நிலைமை. இது அந்த வீட்டின் நிலைமை. இன்னும் சட்டை வேண்டும் என்று சொன்னால் சொல்லலாமா? அந்த சட்டையும் 10 அவருக்கு. இப்படிதான் நம்முடைய மனங்களும். எத்தனை இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் மனிதனை திருப்திப்படுத்தவே முடியவே முடியாது. முடியுமா? மனிதனை திருப்திப்படுத்த முடியுமா? எவ்வளவும் கொட்டி கொடுத்தாலும் போதாது 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 என்று சொல்லக்கூடியதுதான் மனித மனம். நானும் நீங்களும் விதிவிலக்கல்ல. எல்லா உள்ளங்களும் எல்லா மனங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. வீராப்புக்கு நான் அப்படி கிடையாதுங்க, நான் அப்படி கிடையாதுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளவே வேற விதமாக இருக்கும். உள்ளத்தை யாரு பார்த்தார்? அந்த கடவுளுக்கு தான் பதில் சொல்லணும்.
பிரியமானவரே, நான் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் கேட்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கை, நான் பரிசுத்தமாக இருந்தால்தான் ஆண்டவரிடத்தில் கேட்பது கிடைக்கும் என்ற விசுவாசம், அதனுடைய உறுதி, அதை உறுதிப்படுத்துவது இந்த பாறையே உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. 7-8 வசனம் பாருங்க. ஏசாயா 54:8. இமைப்பொழுதே என் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்தேன், ஆயினும் என்ன சொன்னார்? என்றும் உள்ள பேரன்பால் உன் மீது இரக்கம் காட்டுவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எப்படிப்பட்ட ஆளாயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாயிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் சரி, எனக்கு எதிராகவே நீ செய்த சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற பேர் இரக்கம் உள்ள ஒரு தெய்வத்தினுடைய முன்னிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. அவர் பேர் இரக்கம் கொண்டவர். குற்றங்களும் குறைகளும் நிமித்தமாகவே சற்று நேரத்துக்கு நான் முகத்தை திருப்பி இருந்தாலும் பிறகு நான் உணர்வேன், ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் மகன், ஐயோ என் மகள், ஐயோ என் ஜனம், அதற்கு எதிராக முகத்தை திருப்பினால் அவன் இவர்களை கைவசப்படுத்துவார்கள். ஆண்டவரிடத்திலேயே பேரிரக்கம் பெற வேண்டும் என்ற எண்ணம், ஆண்டவருடைய பேரிரக்கத்தினாலே அந்த பாறையான இதயத்தையே உடைக்க வேண்டும் என்ற எண்ணம், உடைக்கப்பட்ட அந்த இதயத்திலிருந்து சதையான இதயத்தை பொருத்தி கொண்டு ஆண்டவரே 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 என்று கூக்குரல் இடும் பொழுது அந்த கூக்குரலை கேட்டு, மகனே மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இனியதான் அந்த குரல் அந்த காதுகளில் எட்டும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது, நம்முடைய ஆசைகள் நிறைவேறக்கூடியது. இன்று அல்லது நாளை எனக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் முறுமுறுக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், இரட்ட நாவுகள் வேண்டாம். நரம்பில்லாத நாவாயிருந்தாலும் ஆண்டவரை போற்றுவதும் துதிப்பதுமாய் இருக்க வேண்டும். அது தூற்றுவதாய் இருக்கக்கூடாது, அவரை பழி சொல்வதாய் இருக்கக்கூடாது. அவருடைய திட்டத்துக்கு ஏற்பாவே அவர் நினைத்ததை நடக்கும் வரையிலும், நம்மோடு இரக்கம் காட்டும் வரையிலையும் அவரோடு போராடுவோம், அவரோடு போராடுவோம், அவரோடு வேண்டுவோம். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் கண்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு உயர்த்தி கொண்டு, விண்ணகத்திலேயே இருந்து நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் விட்டு சென்ற இந்த பரிசுத்த ஆவி நமக்கு சாட்சியாக, நமக்கு பரிந்து பேசுவதற்காக, ஒரு பரிந்துரையாளராக, ஒரு துணையாளராக நம்மை அழைத்து செல்வதற்காக, விண்ணப்பங்களை எடுத்து செல்வதற்காக, வேண்டுதலை ஏற்றுக்கொள்வதற்காக, அவரோடு பரிந்து பேசுவதற்காக நம்மை விட்டு கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லக்கூடிய விதத்திலே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நீங்கள் முழு மனதோடு நீங்கள் ஜெபித்தால் இன்று அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார், விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுவார், விருப்பத்தை நிறைவேற்றுவார், நம்முடைய ஆசைகளுக்கும் அவர் வழிவகுக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, ஹல்லேலூயா. நோக்கி அடியெடுத்து வை, இன்னல்கள் தீரும், உன் கவலைகள் மாறும், இன்னல்கள் தீரும், உன் கவலைகள் மாறும்.